இன்னைக்கு பிக் பாஸோட டே 67. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து. இன்னைக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை. ராணாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்த பஞ்சாயத்து தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு போனா அனிஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மலையில நனைஞ்சிட்டு இருப்பாங்க. இது வந்து யூனியன் பிரிவு வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூனிஃபார்ம் கழட்டி வச்சு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஆவேசப்பட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போயிட்டு ஒரு பஞ்சாயத்து போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் யூனியன் லீடர் எப்படிங்கிட்ட கை வைப்பீங்க அப்படி மாதிரி எல்லாருக்கும் வாக்குவாதம் வரும். இதுல வந்து ராணவ் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா எடுத்து பேசுவாரு, நீங்க இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஃபைனலா ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்க, நான் அவங்களை கையை பிடிச்சி இழுக்கல, ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து அந்த கொடையான சாச்சு மலையில நிறைய மாதிரி பண்ணி இழுத்துட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட்ல நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராணவ் வந்து கரெக்டா சொல்லுவாரு, இல்ல நீங்க இப்படிதான் பண்ணீங்க அப்படி மாதிரி அடிச்சு பேசுவாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பெரும் வாக்குவாதம் வச்சு எப்பவுமே சௌந்தர்யா அவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் வந்து ஒரு டிவில தெரியணும் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா பார்த்தா அது வந்து சௌந்தர்யா பண்ணதுதான் தப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பண்ணது தப்பு மாதிரி நான் ரியலா பண்ணல, நான் கேமுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அழுத மாதிரி ஒரு சீன் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பரா விளையாடல. ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம சண்டை போடணுமே அப்படின்னு சொல்றதுக்காகவே சௌந்தர்யா வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.